இங்கே ஹீரோவோட அம்மா மரியம் அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஐஷு 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. இப்போ அந்த குழந்தைக்காக ஒரு க்ரீன் ஐஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி சாரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, க்ரீன் சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி சொல்கிறப்ப, நாங்கள் சாரி செலக்ட் பண்ண குழந்தை பெற்றுக்க போகிறோம், அதுக்கு கண்ணு செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னது ஹீரோ பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி கத்த ஆரம்பிச்சாரான். இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி சொல்லி. மரியமே தன்னோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துருக்கேன், இந்த வாட்டி நான் எனக்காக வாழலாம்னு நினைக்கிறேன், அதனால குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி சொல்லி கன்ஃபார்மாக முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. அங்கே போகிறப்போவுமே ஹீரோ வந்து வேணாம்மா வா போயிடலாம், அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லி எவ்வளவோ கத்துறான். பட் இருந்தாலும் மரியம் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி சொன்னாலும் மரியம் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி ஐஷு தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துமே ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அவங்க அம்மா கேட்காதனால அவங்க அம்மா கிட்ட பேசுறதே விட்டுறான். இப்போ 3 months ஆயிடுது. அவங்க அம்மாவுக்கு வாமிட் சென்சேஷன்லாம் வந்துடுது. ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறான் அப்படி சொல்லி அவங்க அம்மா ஆசையாக நினச்சி போய் பேசுகிறப்ப இப்போவும் இன்னும் ஹீரோக்கு அந்த கோவம் வந்து தீரவே இல்லை. எகைன் அவங்க அம்மா வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டு அங்கேருந்து அவன் வந்து கிளம்பி போயிடுறான். மரியமும் ஹீரோ பேசினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.